வணக்கம் அன்பு உறவுகளே, தேவரப்பமின் தேவரின செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். செய்திகள் வாசிப்பது பூவைமா ஜெயக்குமார் தேவர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு வரும் பக்தகோடி பெருமக்களை வரவேற்கும் விதமாக 13/7/2015 திங்களன்று முக்குளத்தூர் புலிப்படையின் சார்பாக வரவேற்பு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இதை காவல்துறையினர் 14/7/2015 இரவு 1:30 மணிக்கு பேனரில் உள்ள நமது உறவினர்களின் புகைப்படத்தை பார்த்து அவர்களின் வீட்டிற்கு சென்று இருவரை அழைத்து சென்று காந்தி சிலை அருகில் வைக்கப்பட்டிருந்த பேனரை கழற்றி தேவர் சிலை அருகில் கீழே வைத்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள முக்குளத்தூர் புலிப்படையினர், நாங்கள் முறையாக நகராட்சி அலுவலகத்திலே அந்த இடத்தில் பேனர் வைப்பதற்கு ரசீது பெற்றிருந்த பொழுதும் காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறது என தகவல் தெரிவித்திருக்கின்றனர். இதை பற்றிய முக்குளத்தூர் புலிப்படையின் மாவட்ட பொறுப்பாளர் திரு வடிவேல் அவர்கள் நமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில், தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் புகைப்படம் பொறித்த பேனர் வைப்பதற்கு காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது என தகவல் தெரிவித்துள்ளார். இதை பற்றிய மேலும் விவரங்களை திரு தேனி ராஜேஷ் அவர்கள் கவனித்திருக்கிறார். இன்றைக்கு காவல்துறை ஆய்வாளர் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தினால் நாளைக்கு தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றுத் தருவதாக தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை நாளைக்கு தேவரான செய்திகளில் நீங்கள் காணலாம். இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் மாநில பொதுச் செயலாளர் திரு பி.வி. கதிரவன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில துணைத் தலைவர் திரு சி. முத்துராமலிங்க தேவர் உள்ளிட்ட உறவினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்றனர். அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கில் போட்டி கூட்டம் நடத்தி தன்னை புறக்கணிப்பதாகவும் தனிமைப்படுத்துவதாகவும் ஃபார்வர்ட் பிளாக்கில் உண்மையான உணர்வாளர்களை ஓரங்கட்டும் படலம் மீண்டும் தொடங்கிவிட்டதாகவும் ஃபார்வர்ட் பிளாக்கின் மத்திய குழு உறுப்பினரும் திண்டுக்கல் மாவட்ட பொறுப்பாளருமான திரு திண்டுக்கல் ஜெயராமன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு காலையிலே அவர் அளித்திருந்த முழுமையான தேவரப்பமின் சிறப்பு பேட்டி ஒளிபரப்பப்பட்டது நீங்கள் அறிந்ததே. துபாய் பசும்பொன் தேசிய கழகத்தின் சார்பாக மறைந்த பசும்பொன் தேசிய கழகத்தின் நிறுவனர் திரு வெள்ளைச்சாமி தேவர் அவர்களின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே வேளையில் துபாயில் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் பொறுப்பு நியமிக்கப்பட்டிருப்பதாக பசும்பொன் தேசிய கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு மலைச்சாமி தேவர் அவர்களும், பொருளாளராக திரு ஆர். பூமிநாதன் தேவர் அவர்களும், செயலாளராக திரு கார்த்திகேயன் தேவர் அவர்கள் உள்ளிட்ட 12 உறவுகளுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருப்பதாக பசும்பொன் தேசிய கழகத்தின் துபாய் ஒருங்கிணைப்பாளர் திரு மலைச்சாமி தேவர் அவர்கள் தகவல் தெரிவித்திருக்கிறார். இதற்கு ஆந்திர பசும்பொன் தேசிய கழகத்தின் சார்பாக திரு முத்து தேவர் அவர்கள் பொறுப்பேற்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வாழ்த்துக்களை பரிமாறியுள்ளார். நாளை உசிலம்பட்டியில் நமது சமுதாய மாத இதழான கள்ளர் முரசு பத்திரிகையின் அலுவலக திறப்பு விழா நடைபெற உள்ளது. இதில் அனைத்து தலைவர்களும் அனைத்து உறவுகளும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து தருமாறு கள்ளர் முரசின் ஆசிரியரும் நமது உறவினருமான திரு தியாகராஜன் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். நன்றி, வணக்கம் உறவுகளே. தொடர்ந்திருப்போம், தொடர்பில் இருப்போம். உள்ளதை உள்ளதென்போம், அல்லதை இல்லை என்போம். சரி என்றால் சார்ந்து நிற்போம், தவறென்றால் தட்டி கேட்போம். ஒன்று கூடுவோம், வென்று தீர்வோம். 2016 தேவராட்சி என்ற ஒற்ற கருத்தோடு அகில உலகத்திலும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய தேவரணத்திற்காக தொடர்ந்து ஒலிக்கும் தேவரண செய்திகள். செய்திகள் வெளியீடு ஆல் இந்தியா தேவர் குரூப், தேவரப்பம், மருது டிவி. செய்திகள் தயாரிப்பு உசிலை AR வினோத்குமார், தலைமை செய்தியாளர் ஆல் இந்தியா தேவர் குரூப். நன்றி, வணக்கம் உறவுகளே. மீண்டும் நாளைய தேவரண செய்திகளில் சந்திக்கிறேன்.